அரே வாவ் வாட் அ பர்த்டே கிஃப்ட் அல்ல. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சுவாமிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பர்த்டே கிஃப்ட் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. எஸ், இது பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போது இந்தியா லெவலில் 3வது இடம். வாட் அ பர்ஃபார்மன்ஸுங்க, கிடைக்கணும் இல்லை? எஸ், இந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஹை வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்தியா அளவில் 3வது இடம். தமிழ் சைட்லேருந்து உண்மையாக சொன்னால் சவுத் இந்தியா சைட்லேருந்து முதலிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு குறிப்பான விஷயம். இந்தியன் டிவி கப்பிள் அவங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுலேயுமே ஒரு சில விஷயங்கள் ஒரு 100 செலிப்ரிட்டிஸ் எடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது மாதிரி நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ டாப் 3 இஸ் மோஸ்ட் ஷாக்கிங் ஃபார் மீ அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. 3வது இடம், 3 இடம், முதல் 3 இடம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் த ரேங்க் பேஸ்ட் ஆன் யூடியூப் கம்யூனிட்டி போல் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் இந்த சேனலோட போல் அப்படின்ட்டு 2 விஷயமும் அவங்களோட சேனல்லையும் போல் இருந்தது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சுவாமி தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அசால்ட்டாக விட்டுறாதீங்க, தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷனே வந்துடுவார் அப்படின்ட்டு இனிஷியலில் சுவாமி லீட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் 3வது இடம் கிடைச்சிருக்கு. ஆனால் இல்லைங்க, செம விஷயம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ முதல் இடத்துல 6800 ஓட்டு எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல 4500 ஓட்டு. 3வது இடத்துல நம்மளுடைய சுவாமி 2800 ஓட்டு எடுத்திருக்காங்க. நம்ம சிபு ரோஜா சீரியல் ஹீரோ இருக்கார்ல, அவர் 23வது இடம் நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடம் கிடைச்சிருக்கு. இதில் வந்து சுவாமியோட இந்த 3வது இடம் அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது, யாருங்க அது, யார் அப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அவங்களே வந்து போஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை விட்டு என்னங்க வேணும்? ஏன்னா எப்படி 3வது இடம்லாம் போக முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா ஹிந்தி சீரியல்லாம் இருக்குது. இந்த 6800 ஓட்டு அதெல்லாம் சின்னதாக பெருசாக அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் விடுங்க. ஓட்டுன்னு வச்சுட்டாங்க, அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்துலேயே நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரசிகர்கள் விடாமுயற்சியோடு பண்ணியிருக்காங்க. ஹிந்தி சீரியலுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் நான் தமிழ் ஹிந்தி அப்படின்னு பிரிக்கலைங்க. ஆனால் வட மாநிலம் முழுக்க ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் கூட ஹிந்தி பார்ப்பாங்க. தமிழர்கள் மட்டும்தான் கொஞ்சம் மற்றவங்களாம் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது சுவாமி வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுங்கிறது 3வது இடம் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபேன் பேஜஸ்ஸு. ஹிந்தி சீரியல் செலிப்ரிட்டிஸோட போட்டி போட்டு அவர் 3வது இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது தமிழ் சைடு மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியா சைட்லேயும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர் இது ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனாக எடுத்துக்குவார். கண்டிப்பாக ரசிகர்களுடைய அன்பு சுவாமி வந்து அதை ரொம்பவே அவர் புரிஞ்சு செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதை நமக்கு எப்படி தருவார்? எஸ், ஆக்டிங்கில் தான். ஸோ மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து இன்னும் சந்தோஷப்படுத்துவார் அவரோட பர்ஃபார்மன்ஸில் அப்படிங்கிறதா. விஜயுடைய அந்த உண்மையுமே சொல்லணுன்னா ஆடியோ லான்ச் அப்போது மற்றவங்க எல்லாருமே வந்து விஜய் பற்றி பேசும்போது அவர் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாருங்க. ஆனால் ரசிகர்களுக்காக அந்த ஒவ்வொரு முறையும் நடிக்கும்போது அதை வெளிக்காட்டுறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த இளைய தளபதி விஜய் மாதிரியே தான் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸுமே வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, பெஸ்ட்டு கொடுக்கணும்னு. அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய சுவாமி பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பிடிச்ச கேரக்டராகவே விஜய் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஆரம்பத்துலேயே இந்த வீக்கா அப்படிங்கிறத எடுத்து பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி ரசிகர்களுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. ஒரு குழப்பம் வரும்போது லைவ் வரதுலேருந்து அவரும் அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கார். அந்த ஒரு அன்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் இது. அவரோட வெற்றி மட்டும் இல்லை, நம்மளுடைய வெற்றியும் அப்படின்னு சொல்லி பெரிய வாழ்த்துக்கள்ங்க. ஓட்டு போட்ட எல்லாத்துக்குமே. நல்ல வேலை நம்ம ஏதோ இந்த விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஜிபிலையும் சொன்னது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம எல்லாத்துக்குமே, குறிப்பாக நம்ம தலைவருக்கு. உங்களுடைய கருத்துக்கள், இதை விட ஒரு பர்த்டே ட்ரீட் இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அவரோட சைடில் இருந்து ட்ரீட் எதிர்பார்க்கலாம். ஸ்டேடியம்.